மாலை பொழுதில் சிறிது நேரமே உரையாடல் கைபேசி வழியாக. பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்களும் நானும் தொடர்ந்து பல கட்டங்களாக கைபேசி வழியாகவே பேசிக்கொண்டே இருந்தோம். அவர் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை என்னிடத்திலே பாடம் எடுக்கத் தொடங்கினார். சொன்னார், அண்ணா பால்பன் திட்டம் 33 ஆண்டுகளுக்கு முன்பே நமதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிற திட்டங்களில் புது வகையான திட்டம் பால்பன் திட்டம். ஆம், பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் இல்லாத போது பாலையும் பண்ணையும் கொடுத்து பசியாற்றுகிற சூழலை உருவாக்கிய தலைவன் பின்னால் நீங்கள் வர வேண்டும் என்று என்னுடைய இளவல் ராஜ்மோகன் சொன்னபோது தொடக்கமே எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், அந்த பாலும் பண்ணும் இல்லாமல் தானே நாமும் பல நாட்களாக கிராமங்களிலும் சென்னையிலும் சுற்றித் திரிந்திருக்கிறோம். ஏன், களத்தில் போராடுகிற போது கூட ஆமைக்கறி தின்றவன் அல்ல, மான் ஊறுகாயை ருசித்தவன் அல்ல, வருகிற காலத்தில் யானை காய்ந்த கரியான வற்றலை திங்கக்கூடிய வலிமையானவன் அல்ல, இனிமேலும் வரும் நான் புலிக்குடலில் பொரித்து தின்றேன் என்பார்கள். அந்த மாதிரியெல்லாம் நான் போராட போகல. களத்தில் நாம் இந்த பண்ணிற்காக எத்தனையோ பசிகளை தாங்கியிருக்கிறோம். ஆனால் பசியால் வாடுகிற பச்சிலம் குழந்தைகளுக்காக பாலையும் பண்ணையும் கொடுத்த பன்முகத் தலைவனாக அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது தலைவர் விஜயை பற்றி.